சங்கடங்களை போக்கக்கூடிய நாள் இன்று சங்கடஹர சதுர்த்தி இருப்பது 8ஆம் இடத்தில் குரு இருப்பதுன்னா பொதுவாக அதுக்கு என்ன செய்வார்? அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். சங்கடங்களை போக்கக்கூடிய நாள் இன்று சங்கடஹர சதுர்த்தி. நம்ம மன துயரங்கள் இந்த வழிபாடு, அதாவது இன்றைய விநாயகர் வழிபாடு நமக்கு மன சாந்தியை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்றைய தேதி 2ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரிய அஸ்தமனம் 7:28க்கு. இன்றைய தேதி தேய்பிறை சதுர்த்தி. முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 3ஆம் தேதி அதிகாலை 1:45க்கு முடிவடைந்து பஞ்சமி ஆரம்பமாகும். இந்திய நட்சத்திரம் புரட்டாதி. முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 3ஆம் தேதி அதிகாலை 12:07க்கு முடிவடைந்து உத்திராட்டாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 8:13 11:17 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 12:18 1:20 வரை. திரும்பவும் மணி 3:22 4:24 வரை நல்ல நேரமாக இருக்கிறது. ராகுகால நேரம் இன்று மாலை 5:56 7:28 வரை. யமகண்ட நேரம் இன்று மதியம் 1:20 2:52 வரை. குளிகன் மாலை 4:24 5:56 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் மாலை 5:57க்கு முடிவடைந்து அதே வேளையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி. தொடர்ந்து இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நிம்மதி, ரிஷப ராசிக்கு நேர்மை, மிதுன ராசிக்கு ஆர்வம், கடக ராசிக்கு பரிசு, சிம்ம ராசிக்கு பாராட்டு, கன்னி ராசிக்கு விருத்தி, துலாம் ராசிக்கு பயணம், விருச்சக ராசிக்கு ஓய்வு, தனுசு ராசிக்கு பக்தி, மகர ராசிக்கு கவனம், கும்ப ராசிக்கு கவனம், மீன ராசிக்கு நன்மை. தொடர்ந்து இன்றைய ஓரைகள் பார்ப்போம். சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 8:13 9:14 வரை. புதன் ஓரை காலை 9:14 10:16 வரை. சந்திர ஓரை காலை 10:16 11:17 வரை. குரு ஓரை மதியம் 12:18 1:20 வரை. சுக்கிர ஓரை மதியம் 3:22 4:24 வரை. புதன் ஓரை மாலை 4:24 5:25 வரை. சந்திர ஓரை மாலை 5:25 6:26 வரை. யோகங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று சகட யோகம். இது யோகம் என்று குறிப்பிடப்பட்டாலும் ஆனாலுமே இது ஒரு சுப யோகம் கிடையாது. இருந்தாலுமே நம்ம பார்ப்போம், நம்ம ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பிள்ளைங்களுடைய ஜாதகத்தையும் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதா என்று. சரி, சந்திரனுக்கு குரு 8ஆம் அல்லது 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்னா, சந்திரன் என்றால் அந்த சந்திரன் இருக்கும் இடம் உங்களுடைய ராசி அல்லவா. அதிலேருந்து எண்ணினீங்கன்னா 8ஆம் இடம், அதில் குரு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த சகட யோகம் என்பது உங்களுக்கு இருக்கும். அல்லது 12ஆம் இடம், சந்திரனுக்கு பின்னால், உங்கள் ராசிக்கு பின்னால் உள்ள ராசி 12ஆம் ராசியிலே குரு அமர பெற்றாலும் இந்த சகட யோகம் உருவெடுக்கும். அப்படி இருக்க வகையில் பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அந்த சக்கரங்கள் உருளுவது போலவே ஏதாவது ஒரு மேடு பள்ளம் ஏற்றத்தாழ்வு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நஷ்டம் கஷ்டம் அப்படியே அடிக்கடி அப்படி நம்ம வாழ்க்கையில் உருவெடுத்துக்கிட்டே இருப்போம். எப்போவுமே ஒரே மாதிரியான இந்த வண்டி ஓட்டம் இருக்காது. அடிக்கடி இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது நம்ம பொதுவாகவே இப்படி ஒரு யோகம் இருந்தால், சந்திரனுக்கு 12ஆம் இடத்தில் குரு இருப்பது, 8ஆம் இடத்தில் குரு இருப்பதுன்னா பொதுவாக அதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த முத்து இருக்கு இல்லைங்களா, முத்து அதை மோதிரமாக யானை முடி மோதிரம் செஞ்சு அந்த முத்து அதில் பதிச்சு பொதுவாகவே இந்த யோகம் உள்ளவர்களுக்கு அணிந்து கொள்வார்கள். அது ஒரு நல்ல பலனையே கொடுக்கிறது என்று இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அல்லது அந்த ஐராவத யானை என்று சொல்வோம் அல்லவா, அந்த யானை படத்தை அடிக்கடி பார்க்கறது, முத்தை அணிந்து கொள்வது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல நம்ம யோகங்களை பற்றி முடித்து கொள்வோம். அதில் சரியில்லாத விஷயத்துக்கு கூட சில கிரகங்களின் கூட்டமைப்பு யோகம் என்று சொன்னாலும் அதில் பலன்கள் சரியாக, அதாவது யோகங்களை தரக்கூடியதாக இருக்காது. ஆனாலும் அதை நம்ம யோகம் என்றே குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ஸோ சகட யோகம் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம்.
அந்த தசாபுத்தி காலங்கள் வரும்போது தான் அது நிறைய நம்ம வந்து அதை உணர ஆரம்பிப்போம். அதுக்கெல்லாம் நிறைய வழிகள் இருக்குது, வழிபாடு இருக்குது, பிள்ளையார் வழிபாடு இருக்குது. எத்தனையோ கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம நல்லபடியாக நடந்துக்கிட்டாலே இந்த துன்பங்களிலிருந்து நம்ம மீண்டு வரத்துக்கான வழிகள் தன்னாலே பிறக்கும். தன்னம்பிக்கை மற்றும் எப்பொழுதும் விட்டு விடக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னவென்றால் நம்ம எப்பவுமே நம்மளை நம்பணும், நம்மளோட ஆத்மா பலம் இருக்கணும், பக்தி பலமாக இருக்கணும், நம்பிக்கை ரொம்ப பலமாக இருக்கணும், நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும், நம்ம வாழ்க்கையை மிக சிறப்பாக நம்மளால் கொண்டு போக முடியும் என்ற தன்னம்பிக்கை மிக முக்கியம். எல்லாத்தை விடையுமே அதான் மனோபலம், மனோதைரியம், நல்ல அறிவு, சிந்தனை, தெளிவான சிந்தனை எல்லாமே நம்மளை நல்ல வழியே நம்மளுக்கு காட்டும். நல்ல வழியிலே நம்ம போவோம், வாழ்க்கையிலையும் முன்னேறிட்டு வருவோம். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.